வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. குஜராத்தில் கடல் அலையில் கார்களை ஓட்டி ரீல்ஸ் எடுக்க முயன்ற இளைஞர்கள் கடல் நீருக்கு கார்களை காவு கொடுத்துள்ளனர். இன்ஜினில் உப்பு நீர் புகுந்து கடல் மணலில் சிக்கிக் கொண்ட கார்களை மீட்டார்களா? நடந்தது என்ன? குஜராத் கட்ச் பகுதியில் உள்ள கடற்கரையில் அலையில் கார் ஓட்டி ரீல்ஸ் எடுக்க முயன்ற போது இரு கார்களும் கடலுக்குள் சிக்கிக் கொண்டன. இன்ஸ்டாவில் கெத்து காட்டுவதற்காக வீடியோ எடுக்க முயன்று கார்களை விபரீதத்தில் சிக்க வைத்த சம்பவத்தின் பின்னணி என்ன? கார்களை பாலைவனத்திலும் கடற்கரை அலைகளிலும் ஓட்டி கெத்து காட்டுவதாக நினைத்து வீடியோ எடுப்பது ட்ரெண்டாகி வருகிறது. இப்படி கார் ஓட்டி வீடியோ போட்டால் மாஸ் காட்டலாம் என நினைத்து குஜராத்தில் இளைஞர்கள் சிலர் மஹிந்திரா தார் கார்கள் 2 எடுத்துக்கொண்டு கட்ச் பகுதியில் உள்ள கடற்கரைக்கு சென்றுள்ளனர். கடற்கரையோரம் கார்கள் ஓட்டி வீடியோ ஷூட் எடுத்தவர்கள் விஷுவல் ஆசைக்காக கடல் நீரில் கார்களை இறக்கியுள்ளனர். 4 வீல் டிரைவ் சிஸ்டம் இருக்கு, எப்படியும் மேலே கொண்டு வந்து விடலாம் என நினைத்தவர்கள் கடலுக்குள் அதிக தூரத்திற்கு ஓட்டிச் சென்றனர். ஆனால் கியர் போட்டு கார்களை மூவ் செய்ய குறிப்பிட்ட தூரம் சென்றதும் டயர்கள் கடல் மணலில் வசமாக சிக்கிக் கொண்டன. அலைகளின் உயரம் அவ்வப்போது அதிகரித்துக் கொண்டும் குறைந்து கொண்டும் இருக்கும் என்பதை அறியாத இளைஞர்கள் இரு கார்களையும் கடலுக்கு காவு கொடுத்ததுதான் மிச்சம். உப்பு நீர் புகுந்து கார்களின் என்ஜின் சிஸ்டம் பழுதடைந்ததாக தெரிகிறது. நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் இளைஞர் ஒருவர் உள்ளூர் வாசிகளை அழைத்து வர கயிறு கட்டி கரையிலிருந்து மற்றொரு வாகனம் மூலமாக 2 கார்களையும் கரைக்கு இழுத்து வந்ததாக தெரிகிறது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் இரு கார்களையும் பறிமுதல் செய்து சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு வடமாநில கடற்கரையில் ரீல்ஸ் எடுக்க ஆசைப்பட்ட ஜோடி காரை மணலில் சிக்கவிட்டு சிரமத்திற்குள்ளாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது. ரீல்ஸ் மோகத்தில் கார்களை கடல் அலையில் ஓட்டி வீடியோ எடுக்க முயன்று விபரீதத்தில் சிக்க வைத்த சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.